ഹലോ എവ്രിവൺ എല്ലാവരും സുഖാണ് വിശ്വസിക്കുന്നു. നമുക്ക് കമന്റ് വരുന്നുണ്ട്. ഇപ്പോൾ കുറെ ഇങ്ങനെ ഓൺലൈൻ പെർമിറ്റിന്റെ കുറിച്ച് ഞങ്ങൾ ഒരു വീഡിയോ ഇട്ടായിരുന്നു. അപ്പോൾ അതിൽ എത്ര ദിവസം ആവും ഓൺലൈൻ പെർമിറ്റ് കിട്ടാൻ, പിന്നെ ഓൺലൈൻ പെർമിറ്റ് ഞങ്ങൾ അപ്ലൈ ആക്കിയ പിന്നെ എങ്ങനെയാണ് നോക്കണോ എന്ന് പറയുന്നത് പറ്റിയാണ് ഇന്നത്തെ വീഡിയോ. സോ വീഡിയോന്റെ ഉള്ളിൽ പോകുന്ന മുമ്പിൽ ചാനലിനെ ആരെങ്കിലും കണ്ടിട്ടില്ലെങ്കിൽ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, കമന്റ് ചെയ്യുക. സോ നമുക്കിപ്പോൾ വീഡിയോന്റെ ഉള്ളിൽ പോകാം. எஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 2 to 3 வீக்ஸ் எடுக்கும். ஓகேங்களா, இது வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு. பிகாஸ் அவங்க சைட்ல இருந்து நீங்கள் கொண்டு வர ட்ரக் என்ன, அந்த ட்ரக் வந்து இங்கே வந்து அலவுடா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஓகேங்களா, 2 to 3 வீக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இயர்லியராகவே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். நீங்கள் அந்த டேட் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ண போறீங்கன்னா 10 days பிஃபோர்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து 2 to 3 வீக்ஸ் 1 month பிஃபோரே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். தென் நிறைய பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா செக் பண்றது இல்லையா. அதுக்கு நான் கீழே உங்களுக்கு வந்து அந்த லிங்க்குக்கான இது கொடுக்குறேன். எதுல போய் நீங்க செக் பண்ணணும் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுல கிளியரன்ஸ் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் காமிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட் அப்படின்னு காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க அதுல போய் செக் பண்ணும்போது அப்ரூவ்டுன்னு காமிக்கும், ரிஜெக்டட்னா ரிஜெக்டட் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அப்ரூவ் ஆகுற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு சப்மிட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நினைச்சிட்டு நீங்க வந்து ஐயோ நமக்கு ரிஜெக்ட் ஆயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ண வேணாம். இட் டேக்ஸ் 2 to 3 வீக்ஸ். ஓகேங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நார்மலா 1 monthக்கு நீங்க மெடிசன் எடுத்துட்டு வரீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன் பர்மிட் எடுக்க தேவையில்லை நார்மல் மெடிசின்ஸ்க்கு. ஓகேங்களா, பட் ஈவன் நார்மல் மெடிசனுமே பேராசிட்டமாலா இருந்தாலுமே வேற விட்டமின் டேப்லெட்டா இருந்தாலுமே மோர் தென் 1 month நீங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஆன்லைன் பர்மிட் வாங்கணும். பிகாஸ் 1 month நீங்க எடுக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அது உங்களோட பர்சனல் யூஸுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் கேட்பாங்க. பட் மோர் தென் 1 month போகும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு திங்கிங் வரும். ஸோ அதனால அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, பிளஸ் நீங்க ஃபைனும் பே பண்ணது வரும். ஸோ 1 monthக்கு மேலே இருந்துச்சுன்னா எந்த மெடிசனா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஆன்லைன் பர்மிட் வாங்கியே ஆகணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வந்துட்டு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.